நண்பர் அனைவருக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சி பிஆர்கே அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு புது புத்தகத்தில் தமிழில் 2ஆம் இயல் ஆல்ரெடி இயல் 1க்கு ஷார்ட்கட் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம 2ஆம் இயலுக்கு ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். கள்ளக்குறிச்சி பிஆர்கே அகாடமி. ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஷார்ட்கட் முறையில் இந்த கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ டெட்டு, டிஆர்பி, போலீஸ், எஸ்ஐ, டிஎன்பிசி எல்லா எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிலப்பதிகாரத்தில் திங்களை போற்றதும், அடுத்து ஞாயிறு போற்றதும், அதுக்கப்புறம் மாமழை போற்றதும் இந்த மாதிரி பாடல் வரிகள் வந்தாவே சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம். ஓகேங்களா? நம்ம இதுக்கு என்ன ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சிலப்பதிகாரம் அப்படின்னாவே காரம் ஸ்வீட் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? ஒரு கல்யாணம் அப்படின்னாவே நம்ம காரம் ஸ்வீட் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அதனால் சிலப்பதிகாரம் அப்படின்னாவே இளங்கோவடிகள். ஓகேங்களா? எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமை தான் எப்பவுமே காரம் ஸ்வீட்டு சாப்பிடுவோம். அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அந்த திங்கக்கிழமை நம்ம இந்த காரம் ஸ்வீட் சாப்பிடுவோம். அந்த மாமழை போற்றதும் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதான் திங்கள், ஞாயிறு, மாமழை இதெல்லாம் வந்தாவே இளங்கோவடிகள் அப்படி சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் திங்கள்னா நிலவு. சரிங்களா? திங்கக்கிழமை நிலவு வரும். பொற்கோட்டு பொன்மயமான சிகரம் அப்படின்னா பொற்கோட்டு சிகரம் அப்படின்னு படிச்சுக்கலாம். கொங்குன்னா மகர்ந்தம். அதான் மகர்ந்தம் கொங்கு. மேரு மலை, மேரு இமயமலை அப்படிங்கிறது மேரு மலைன்னு சொல்லிடலாம். அலர்னா மலர்தல். நாமம்னாவே அச்சம் தரும் கடல் அப்படி சொல்லுவாங்க. நாமம்னாவே அச்சம். ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் தீரி அப்படின்னாவே சக்கரம். ஓகேங்களா? சக்கரம் திகிரினாவே நம்ம திகில் ஆகிட்டேன், சக்கரை திகில் ஆகிட்டேன் அப்படின்னு வச்சுக்கலாம். அலி என்றாலே கருணை. ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம் காப்பியை தீர்த்தவர் இளங்கோவடிகள். ஓகேங்களா? முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், இரட்டை காப்பியம் அப்படி சொல்லுவாங்க. இதுக்கு என்ன ஷார்ட்கட் நான் வச்சு அப்படின்னாவே, ஒரு தமிழ்நாட்டில் ஒரு குடிமக்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல ஸ்வீட்டு காரம் இதான் வைப்பாங்க. ஓகேங்களா? ஸ்வீட்டு காரம்னாவே சிலப்பதிகாரம். அப்படின்னாவே முதல் காப்பியம் முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் எல்லாரும் அப்படின்னாவே குடிமக்கள் காப்பியம் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை மட்டும்தான் இது இரட்டை காப்பியம் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? திங்கள், ஞாயிறு, மழை அப்படின்னு சொன்னாவே என்ன சொல்லலாம்? சிலப்பதிகாரம் அப்படி சொல்லிடலாம். ஓகேங்களா? ஓகே. இந்த 1 மார்க் எல்லாமே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 1 மார்க்கு நீங்களே அட்டன் பண்ணி பார்க்குங்க. அடுத்து காணி நிலம் அப்படின்னாவே நமக்கு இது யார் வரா அப்படின்னா பாரதியார். காணி நிலம் வேண்டும் அப்படின்னாவே பாரதியார். காணி நிலம் அப்படின்னாவே ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அதனால் காணி நிலம் இவர் கொடுக்கலாம். கண்டிப்பாக இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னாவே காணினாவே நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள்னால் மாளிகையின் அடுக்குகள். சித்தம் என்றாலே உள்ளம். அதாவது 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் அப்படின்னாவே பாரதியார். ஓகேங்களா? அதை இணையற்ற கவிஞர் அப்படின்னாவே பாரதிக்கு இணை யாருமே கிடையாது. அதை 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யாருன்னு கேட்டால் பாரதியார். இவர் இயற்பெயர் சுப்பிரமணியன். ஓகேங்களா? இது எல்லாமே தெரியும். இவர் ஆல்ரெடி எட்டயபுரம்ங்கிறதுனால இவருக்கு பாரதியன் பட்டம் வச்சது யார்? எட்டயபுரம் மன்னன். ஓகேங்களா? இவர் பெண் உரிமை, மண் உரிமை அப்படின்னு சொன்னாவே இவர் தான். பெண் உரிமை, மண் உரிமை அப்படிங்கிறக்க பாடுபட்டவர் பாடியவர் இவர் தான். பாஞ்சரசு கண்ணப்பட்டு, குயிலுப்பாட்டு ஆல்ரெடி நம்ம ஷார்ட்கட்லாம் சொல்லியிருக்கோம். நீங்கள் வீடியோஸ் சேனல் பண்ணிங்க. நம்ம சேனல்ஸ் ஒரு டைம் ரீட் பண்ணாவே தெரியும். இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம் இவருடைய நூல்கள். ஓகேங்களா? பாரதியின் கவிதை தொகுப்பில் இந்த பாட்டு இடம்பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் சிறகின் ஓசை. இது ஒரு உரைநடை. ஓகேங்களா? இந்த உரைநடை எப்படி படிக்கணும் அப்படின்னா, இப்போ சொல்லியிருப்பாங்க. இந்த வலசை போதல் அப்படின்னாவே ஏற்கனவே பழைய 6th புக்கில் இருக்கும். வலசை போதல்னால் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் இடம்பெயர்தல் வலசை போதல்னு சொல்லுவாங்க. இது நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவை அதை பேஸ் பண்ணி நம்ம இடம்பெறும். வலசையும் போது உடல் மீது ஏற்படும் மாற்றங்கள் அப்படி சொல்லி கேட்கலாம். தலையிலேருந்து சிறகு வளரும், இறகில் நிறம் மாறுதல், உடலின் கற்றையாக முடி வளர்தல். இது 3 சொல்லி கொடுப்பாங்க. கப்பல் பறவை. இது ஒரு கப்பல் பறவை. இது என்ன அப்படின்னா, கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. இப்போ நாம் கடல் என்ன இருக்கும் அப்படின்னா கப்பல் தான் இருக்கும். அப்போ கடலையும் தாண்டி பறக்கும் பறவைன்னா என்னது? கப்பல் பறவை. 4 கிலோமீட்டர் வரையும் போகும். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கப்பல் கூழைக்கடா, கடற்கொள்ளை பறவை. சரியா? கப்பலில் கூழாங்கல் இருக்கும். அப்புறம் கடல் கொள்ளை அடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படி சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கும். ஓகேங்களா? இதில் ஒரு முக்கியமான 1 மார்க் என்னென்னா, இந்த சத்தி முத்தி புலவர் அப்படி சொல்கிறாங்க இல்லையா? சத்தி முத்த புலவர். இது நாராயண ஆராய் அப்படின்னு சொல்லிட்டு செங்கல் ஆராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் பாடிருப்பார். இந்த வெளிநாட்டு பறவைகள்லாம் தமிழ்நாட்டு வலசை போதலை பொறுத்து இந்த பாட்டு பாடிருக்காரு. அது தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆகின் அப்படின்னு சொல்லிட்டு இது 2 பாடல் சொல்லியிருக்காங்க. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா,
இந்த தென் திசையில் குமாரி என்ன பண்ணுறா அப்படின்னா ஒரு புலவரை முத்தமிட்டால் அதனால் வந்து அந்த செய்தி வந்து நார் நாராக ஆயிடுச்சு, எல்லாத்துக்கும் தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நாம வச்சலாம். அதை வந்து சத்தி முத்த புலவர் ஓகேங்களா, நார் நாராய் செங்கல் நாராய் தென் திசை குமாரி அப்படின்னு வச்சு. ஒன்றும் இல்லை, குமாரி வந்து ஒரு புலவரை வந்து முத்தமிட்டால் அது வந்து செய்தி வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சு நார் நாராக ஆயிடுச்சு அப்படின்னு வச்சலாம். நாராய் நாராய் செங்கல் நாராய் அப்படின்னு சொல்லி நாம வச்சலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து முக்கியமான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த சிட்டுக்குருவி இருக்கு இல்லைங்களா, சிட்டுக்குருவி வந்து 3 முதல் 6 வந்து முட்டை போடும், 14 நாள் அடகாக்கும், 15 நாள் வந்து அந்த குஞ்சு வெளிவரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்புறம் 10 முதல் 13 ஆண்டுகள் வந்து இதோட வாழ்நாட்கள் வந்து 10 முதல் 13 எல்லாம் அப்படி வச்சுக்கலாம். 3 6 அப்புறம் வந்து 14 15 இது 10 முதல் 13 ஓகேங்களா. 14 அடகடக்கும் 15 நாள் அப்படி சொல்லி அதில் உங்களுக்கே தெரியும். இது பூச்சிக்கொல்லியெல்லாம் நம்ம பயன்படுத்தினால வந்து சிட்டுக்குருவியில் வந்து வாழ முடியல. இது அழிந்து வரும் வந்து ஒரு பறவைன்னு கேட்டால் சிட்டுக்குருவி தான். இந்தியாவின் பறவை மனிதன் அப்படின்னு யாருன்னு கேட்டால் சலீம் அலி. சலீம் அலினா நம்ம என்ன பண்ணோம், நம்ம சலிக்காமல் நம்ம பறவை வந்து சலிக்காமல் நம்ம பாதுகாக்கணும். பறவை அழிக்கக்கூடாது அப்படின்னா அழிக்கக்கூடாதுன்னா அலி, சலிக்காமல் பாதுகாக்கணும்னா சலீம் அலி ஓகேங்களா. சலீம் அலி அப்படி சொல்லி நாம் வச்சுக்கலாம். காக்கை குருவி எங்களுக்கு ஜாதி அப்படின்னு சொன்னது பாரதியார் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த வந்து பறவையின் ஆய்வாளர் அப்படி சொல்கிறாங்க. பறவை பற்றி படிப்பு என்ன ஆர்னித்தாலஜி ஓகேங்களா. ஆர்னித்தாலஜின்னா என்ன, பறவை நம்ம வீட்டில் வந்து உட்காருது, அதை நம்ம எப்படி கேட்குறோம் அப்படின்னா யார்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவை கேட்குறோம் அப்படின்னு நாம் வச்சுக்கலாம். ஆர்னி அப்படின்னா யார்னி அப்படின்னு வச்சுக்கலாம். ஆர்னித்தாலஜி அப்படின்னா பறவை பற்றி படிப்பு. உலக சுட்டிக்குருவி நாள் வந்து மார்ச் 20. இப்போ மாதம் மார்ச் மாதம்னா மாதம் நான் வச்சுக்கலாம். மாதம் 20 சிட்டுக்குருவி வந்து எங்கள் வீட்டுக்கு வரும், நான் வந்து உணவு போடுவோம் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கலாம். மார்ச்னா மார்ச் 20 அப்படின்னாவே 20 சிட்டுக்குருவி நாள். ஆர்டிக் ஆலா உலகிலே நெடுந்தலும் பயணம் செய்யக்கூடிய ஒரு பறவை என்னன்னு கேட்டால் ஆர்டிக் ஆலா. இப்போ ரொம்ப தூரம் போயிட்டு வரதுனால இந்த பறவை நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டுக்கு வந்தோடனே ஆழத்தை எடுத்து அதை நம்ம பொட்டு வைப்பாங்க இல்லையா, ஆழத்தை எடுக்கிறோம். அப்போ ஆர்டிக் கண்டத்துக்கு போனதுனால இந்த குருவிக்கு வந்து அப்படி எடுக்கிறோம், ஆழம் எடுக்கிறோம். அப்போ ஆர்டிக் ஆலா அப்படி சொல்லி நான் வச்சுக்கலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதில் வந்து கிழவனும் கடலும் அப்படிங்கிறது இது நமக்கு வந்து இது ஒரு ஆங்கில புதினம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா கிழவனும் கடலும் அப்படிங்கிறது தி சி ஓல்டு மேன் அண்ட் தி சி அந்த ஆங்கில புதினம் சொல்லி கேட்டலாம் வச்சுக்கலாம். 1954 இது நோபல் பரிசு பெற்றது. இதில் ஆசிரியர் யாருன்னு கேட்டால் எர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கலாம் ஓகேங்களா. சரி ஓகே, நம்ம இது ஒரு புதினம் அப்படின்னு சொல்லி நாம் வச்சுக்கலாம் ஓகேங்களா. கிழவனும் கடலும் அப்படிங்கிறது ஒரு கிழவனும் கடலும் அப்படிங்கிறது நம்மளோட தாத்தா என்ன பண்ணுவார், புதினா வந்து கீரை சாப்பிடுவார், எல்லாம் புதினா வந்து ஊறுகாய் சாப்பிடுவார். அது வந்து இது வந்து நோபல் பரிசு வந்து பெற்றது. இது வந்து இந்த புதினாவை எங்கே போய் பறிச்சுட்டு வந்தார் அப்படின்னா எவரெஸ்ட் சிகரத்துக்கு போய் பறிச்சுட்டு வந்தார் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். இந்த புதினாவை எங்கே போய் பறிச்சுட்டு வந்தார், எவரெஸ்ட் சிகரம். அப்போ எர்னஸ்ட் அப்படின்னு நான் வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஓகே, அப்புறம் 84 நாளாக ஏன்னா ஒருவனுக்கு மீன் கிடைக்கவில்லை, மணலின் ஒரு சிறுவன் வந்து மீன் பிடிக்க. சரி ஓகே, இதன் கதை நாயகன் யாருன்னு கேட்டால் சாண்டியாகோ. இது 84 வருஷமாக மீன் கிடைக்கல, அது சிறுவன் வந்து மீன் பிடிக்கல்வதாக கற்றுக்கொள்வதான்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்கள் ரீட் பண்ணால் போதும், இது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் இந்த கொஸ்டின் வராது ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக நான் வந்து இலக்கணம் வந்துடுறேன். முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும். எழுத்துக்கள் 2 வகைப்படும். முதல் எழுத்து சார்பு எழுத்து சரிங்களா. முதல் எழுத்துனாவே வரும், 30 எழுத்துக்கள். 3 வரும். சார்பு எழுத்துனாவே 10 வகை சரிங்களா. நம்ம 10 பேர் மினிமம் 10 பேர் நம்ம சார்ந்துருக்கோம், 10 எழுத்துக்கள் ஓகேங்களா. இந்த உயிர்மைன்னா தெரியும், ஆயுத எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் அதெல்லாம் கூட்டில் கேட்பாங்க. மெய் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் ஒன்று சேர்ந்தால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றினா உயிர்மை எழுத்து ஒளி வந்து அந்த உயிரும் சேர்ந்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் எழுத்தை சார்ந்து வருவதால் சார்பு எழுத்து வகையில் அடங்கும்னு சொல்கிறாங்க. ஆயுதம்னா முப்பள்ளி முப்பாற்பள்ளி தனிநிலை அப்படின்னு சொல்லி இதுக்கு வேறு பேர் இருக்குது. இது தனியாக 1 மார்க்கில் கேட்பாங்க. முப்பாற்பள்ளி தனிநிலை அப்படின்னு என்னென்னு கேட்பாங்க. ஆயுதம் வந்து தனித்து இயங்காது, அதுவும் இல்லாமல் உயிரை மையம் சார்ந்ததுனால இது ஒரு ஆயுத எழுத்து சார்பு எழுத்து சொல்கிறாங்க ஓகேங்களா. அடுத்து நம்ம திருக்குறள் வந்து இதில் நம்ம ஜஸ்ட் ரீட் பண்ணால் தெரியும். இது நம்மளோட திருக்குறள் வந்து ஒவ்வொரு அதிகாரத்திலும் 2 திருக்குறள் கொடுத்துருக்காங்க. 1 அல்லது 2 திருக்குறள் கொடுத்து அதோட விளக்கம் கொடுத்துருவாங்க ஓகேங்களா. திருக்குறள் பற்றி சொல்லனாவே நம்ம ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். 133 அதிகாரம், 1330 குறள், ஒரு 0 சேர்த்துக்கணும். பொதுமறை வாயுறு வாழ்த்துன்னு சொல்கிறாங்க, உலக பொதுமறை சொல்கிறாங்க. வான்புகழ் புலவர், தெய்வப்புலவர், பொய்யல் புலவர் அப்படி சொல்லுவாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி முற்பட்டவர் சொல்கிறாங்க. இது கிபி 31 சொல்லுவாங்க, அந்த பொது ஆண்டுக்கு முன் அப்படி சொல்லி இப்போ புது புக்கில் கொடுத்துருக்காங்க 31 ஓகேங்களா. இவரை பற்றி ஷார்ட்கட் வேணும்னா நம்மளோட வீடியோஸ் பாருங்கள், தனியாக ஒரு ஷார்ட்கட் போட்டிருக்கோம் ஓகேங்களா. இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். 2 ஏழு முடிச்சிருக்கோம், அடுத்த 3 ஏழு அடுத்த வீடியோ பார்ப்போம். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். புது புக்கு நம்ம ஒரு ஷார்ட்கட் முறையில் எளிமையான முறையில் சொல்லிக் கொடுக்குறோம். நம்ம ஃபஸ்ட் டைமே ஷார்ட்கட் முறையில் சொல்லிக் கொடுத்ததுனால நம்ம கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்பிக்கை இருக்குது. ஓகே, நன்றி.